அரையாண்டு தேர்வில் தமிழில் அதிக மதிப்பெண் பெற முந்தைய ஆண்டு தேர்வில் மாவட்ட வாரியாக கேட்கப்பட்ட 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? 1. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. 2. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டிப் பொருள் விளக்குக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்குச் சிறப்பு செய்தது ஏன்? விளக்குக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார்? அருளை பெருக்கி எனத் தொடங்கும் நீதி வெண்பா அடிமாறாமல் எழுதுக. அல்லது தூசும் துகிரும் எனத் தொடங்கும் சிலப்பதிகாரப் பாடலை நயம் பாராட்டுக. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. குழாவும் அமுதக் குழம்பை குடிதொரு கோல வெறி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ? பாரதியார். வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. அழுத கண்ணீரும் அனைத்து இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டிப் பொருள் விளக்குக. எதிர்காலத்தில் நீங்கள் பயில விரும்பும் கல்வி குறித்து எழுதுக. கருணையன் எவையெல்லாம் அறியேன் எனக் கூறுகிறார்? அடி பிறழாமல் எழுதுக. சிறுதாம்பு எனத் தொடங்கும் முல்லைப்பாட்டு பாடல். தூசும் துகிரும் எனத் தொடங்கும் சிலப்பதிகாரப் பாடல். கண்ணே கண்ணுறங்கு, காலையில் நீ எழும்புகு. மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு. பாடினேன் தாலாட்டு, ஆடியாடி ஓய்ந்துறங்கு. இத்தாலாட்டுப் பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்குச் செல்ல விரும்புகிறார். அவரிடம் கல்வி கற்பதன் இன்றியமையாமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள் என்பதை எழுதுக. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக.